இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். விருதுநகர்லேருந்து சாந்திங்கிறவங்க எழுதியிருக்காங்க. நான் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவி பார்ப்பது வழக்கம். என் மகளுக்கு மனவியாதியெல்லாம் கஷ்டப்பட்டுச்சு, காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்துச்சு, டிப்ரெஷன் ஆயிடுச்சு. எவ்வளோ டாக்டரை பார்த்து கேட்கல. நான் கீழே கொடுக்கப்பட்ட நம்பரில் அம்மாட்ட ஜோம் பண்ணி அவங்க ஒரு டாக்டர் பேர் சொன்னாங்க மதுரையில். சரி, நான் அங்கே வந்து காமிச்சேன். இப்போ என் மகன் நல்லா இருக்குது, திரும்ப காலேஜுக்கு போயிடுச்சு. கர்த்தரே நாமம் மகிமைப்படுவதாக சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பான வாழ்த்துக்களை தேவ சமூகத்தை உங்களுக்கு கூறுகிறோம். இந்த ஜாய் டிவி நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். அல்லேலூயா. நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு ஃபோனில் நீங்கள் தெரிவிங்கள். அநேகர் சொல்கிறாங்க, நீங்கள் ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் எடுக்க மாட்டேன், நேரம் ஊழியத்தில் இருப்பேன், ஆகவே ஊழிய வேலையாக இருப்பேன். ஆனால் நான் கூப்பிடுவேன். நான் கூப்பிட்ற நேரம் சிலர் எடுக்க மாட்டாங்க. நம்பரை நான் யாருக்குமே மிஸ் பண்ணுறதில்ல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கிடைக்கிற நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன், அதை எடுப்பேன். அந்நேரம் அவங்க எடுக்க மாட்டாங்க. இதுதான் சூழ்நிலையை ஒழிய வேறு ஒன்றும் இல்லையே. ஆனால் ஒருத்தர் சொல்லுவாங்க, நீங்கள் தான் ஒழுங்காக ஃபோனில் கூப்பிட்றீங்க திருப்ப. எத்தனை பேர் டிவியில் வர்றாங்க, நாங்கள்
போட்டால் அவங்க எடுக்கூட மாட்டாங்க. நாங்கள் போடுற நம்பரை பார்த்துக்கிட்டு நீங்கள் எடுக்கிறீங்களே, திருப்பி கூப்பிட்றீங்களே, அதுக்காக உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்மா அப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம டிவியில் கொடுக்குறதே உலகெங்கிலும் சுவிசேஷம். ஆகவே அதை பார்க்குற எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அதெல்லாம் நீங்கும்படி தான் நாங்கள் என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலைல 8 மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷம் நிகழ்ச்சி வருகிறது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 6:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சி வருகிறது. இது போக யூடியூப்லேயே ஒவ்வொரு வேலைன்னு வருகிறது. நீங்கள் பார்க்க தவறாதிருங்கள். அது மாத்திரமல்ல, தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கை நல்ல ஆவிக்குரிய மண்ணா உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அதில் நிறைய பேர் சாட்சி சொல்கிறத நான் கேள்விப்படுறது என்னன்னா, இந்த தேவனால் எல்லா கூட பத்திரிக்கையில் ஒரு விசேஷித்த ஆவியானவர் இருக்காருமா, இருப்பார், கண்டிப்பாக இருப்பார். ஏன்னா எந்த ஆதாரமும் இல்லை. எனக்கு பென்ஷனோ அல்லது எனக்கு ஒரு பிஸ்னஸோ எந்த அரசாங்கமோ எனக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் கர்த்தரே இந்த ஊழியத்தை கொடுத்து நடத்தி வருகிறார். விசுவாசத்தெல்லாம் நாங்கள் தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கையை ஆரம்பித்தோம். இன்றைக்கி 16 வருஷமாக அது ஓடிக்கிட்டு இருக்கு. முதல்ல சும்மா சிம்பிளாக அட்டையில் ஆரம்பித்தோம். கலர் அட்டை போட்டே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் அப்படியாக அந்த ஊழியத்தை என்ன செஞ்சார், உயர்த்தி வைத்திருக்கிறார். அது உங்களுக்கு புரோஜனமாக இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் ஆஸ்பத்திரிக்கு இந்த புக்கை கொண்டு வரேன், எனக்கு நல்லா நல்ல நல்ல ஒரு ரிசல்ட் வருது, சரியாயிருது நோய் அப்படிங்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க, நான் பிஸ்னஸ் போனால் அந்த புக்கை வச்சுருக்கேன், இந்த பிஸ்னஸ் நல்லா நடக்குது. அப்போ ஏதோ ஒரு காரியம் ஆண்டவர் அது மூலம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, ஜனங்களுக்கு ஆசிரியர் வச்சுருக்காரு. சில பேர் சொல்ல, எனக்கு தூக்கம் இல்லைன்னா தேவனா எல்லா ஒரு பத்திரிக்கை தலையில் வச்சுட்டு தூங்குவேன். பாருங்கள் எப்படியோ பயன்படுது அந்த பத்திரிக்கை. படிக்காதவங்களுக்கு. படிக்கிறவங்க சொல்கிறாங்க, நான் மறுபடியும் அதை படிக்கிறேம்மா, ஒரு வாரம் பத்திரிக்கை வரலேன்னா ஒரு மாதம் ஏன்னா அனுப்பலை அப்படின்னு கேட்பாங்க என்கிட்ட. அதில் ஒரு பின்னால் நாங்கள் ஒரு வாசகம் கொடுத்துருப்போம், இதை நீங்கள் படிச்சுட்டு மற்றவங்களுக்கு கொடுங்க, அது நீங்கள் கர்த்தருக்கு செய்யக்கூடிய ஒரு ஊழியனும். இதுக்காகவே மக்கள் அதை மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. நிறைய பேர் நான் அனுப்பவும் மாட்டோம், தேவனார்லாம் ஒரு பத்திரிக்கை கிடச்சின்னு சொல்லுவாங்க. உங்கள் அட்ரஸ் இல்லையே அப்படிம்பேன் நான். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லை எனக்கு அவங்க கொடுத்தாங்க, இவங்க கொடுத்தாங்க அப்படின்னு. திருமணம் நடக்கிறதுக்காக நான் அதை வச்சு ஜோம் பண்ணேன், அதில் உள்ள சாட்சிகள் எல்லாம் படித்தேன், ஒவ்வொரு பகுதியும் நல்லா ரொம்ப அருமையாக இருக்குமா. இப்போ ஆவியானவர் அதை நடத்துகிறார். அதை ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளவு நாங்கள் பிரயாசப்படுறோம் என்பதை கர்த்தர் அறிவார். அதுக்கு தேவைகள் நிறையா இருக்குது. அது உட்காந்து எழுதணும், அது எவ்வளவோ காரியங்கள் இருக்குது. அதை அனுப்பணும், ஸ்டாம்பு வாங்கி ஒட்டணும், கொரியர் கேட்குறவங்க கொரியர் அனுப்புவோம். இதுக்கெல்லாம் நாங்கள் காசே வாங்குறதில்ல. ஆண்டவர் தான் என்ன செய்கிறாரு, தருகிறார். ஆண்டவர் கொடுக்கிறத அப்படியே ஊழியர்களுக்கு பயன்படுத்துகிறோம். அதுதான் உண்மை. சில பேர் சொல்லுவாங்க, இந்த டிவியில் பேசுகிறத பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படிம்பாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த டிவியில் நம்பரை படுத்துட்டு கேட்பாங்க. இப்போ நான் சொல்லுவேன், நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்குறோம், நீங்களும் ஆண்டவரை நோக்கி பாருங்க அப்படிங்கிறது. பாருங்க அப்படிங்கிறது. இல்லைம்மா ஏதாவது நீங்கள் செய்யுங்கம்மா அப்படிம்பாங்க. நான் சொன்னேன், கர்த்தரை நோக்குனீங்கன்னா நிறைய தருவார் உங்களுக்கு. நாங்கள் ஒரு 500 100 அனுப்புனதில் உங்களுக்கு என்ன கிடச்சிட போகுது. ஆண்டவர் என்ன பண்ணுவார், நிச்சயம் என்ன செய்வார், உங்களுக்கு கொடுப்பார். நாங்கள் இவ்வளோ பெரிய ஊழியத்தை கட்டி எழுப்புறோம்னா ஆண்டவர் தான் அதை செய்கிறார். கொடுக்குற பிள்ளைகளை ஆண்டவர் எழுப்புறாரு, ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்புறாரு. இந்த ஊழியம் கர்த்தரால் வந்தது. அநேக நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த ஊழியம் நிறுத்தப்படுற மாதிரி சூழ்நிலை அமையும். பணம் கிடைக்காது. நான் கடன் வாங்குறது எனக்கு பிடிக்காது எப்போவுமே. ஜாய் டிவிக்காரர்கிட்ட கேளுங்க சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு 10 வருஷமாக அந்த டிவியில் இருக்கேன். நான் ஒரு நாள் கூட அடுத்த வாரம் தாரேன், அடுத்த மாதம் தாரேன், லேட்டாக நான் தர்றேன்னு சொன்னதே கிடையாது. ஆண்டவர்கிட்ட நான் சொன்னது அதுதான், இந்த ஊழியம் உங்களால் வந்தது, அது அப்படி உண்மைனா நீங்கள் என்ன செய்யணும், கடன் இல்லாமல் நடத்தணும். கடன் வாங்கி நான் ஊழியம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, சரித்திரத்தில் என் ஆயுசுக்கு அது நடக்காது. 1 ரூபா கூட கடன் வாங்க மாட்டேன். காசு கொடுத்தீங்கன்னா ஊழியத்துக்கு விதைப்பேன். இல்லையா எனக்கு என்ன நஷ்டம், உங்களுக்கு தான் நஷ்டம் ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் நஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார், தமது தகனப்பள்ளிக்கு உண்டான ஆட்டை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அந்த வாக்குத்தத்தம் தான் கொடுத்தார் ஆதியாகமம் 22 இந்த ஊழியத்துக்கு. அவர் ஊழியத்துக்கு தேவைன்னா அவர் பார்த்துக்கிடுவார். ஒரு நாள் ரொம்ப அழுதுட்டேன், டிவிக்கு சொல்லியாச்சு இத்தனாக தேடி வாங்கின்னு, பார்த்தா பணம் ரொம்ப குறையா இருக்குது. ஆண்டவரே அவங்கள நிறுத்திடுவேன், நான் இன்னும் 4 நாள் தான் இருக்குது, வேணால் கேன்சல் பண்ணால் பண்ணி விட்டுறேன் ஆண்டவரே,
ஏன்னா ஒரு நாளைக்கு முந்தி தான் கேன்சல் பண்ண முடியாது. அவங்க டிக்கெட்லாம் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு விரயமாகக்கூடாது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டதுண்டு. ஆண்டவர் சொன்னார், நிச்சயம் நான் என்ன செய்வேன், வெட்கப்படுத்த மாட்டேன். இது என்னுடைய ஊழியம், நிச்சயம் தருவேன். ஏன் நான் சந்திக்க மாட்டேனா, இதுவரை சந்திக்கலையா அப்படின்னு. நான் என் தேவைக்கெல்லாம் எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்டதில்லை. ஊழியத்துக்காக தான் நான் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார், அற்புதமாக ஒரு ஆளை எழுப்பினார் அன்னைக்கு. எனக்கே ஆச்சரியம். அந்த 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 அம்மா எச்சு கையால் காக்க ஓட்டாதம்மா. இவ்வளோ தேவை இருக்கே ஆண்டவரே, இத்தனை ஆயிரங்கள் தேவைப்படுது ஆண்டவரே. அந்த ஒரு ஆள் மூலமே ஆண்டவர் சந்திச்சார். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இப்படி தான் இந்த ஊழியம் நடக்குது. ஆகவே நீங்கள் இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்க மறவாதிருங்கள். உங்களால் முடிஞ்ச காணிக்கை மாதம் மாதம் அனுப்புங்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ ரொம்ப பாரப்படாத மகளே, இதுக்குன்னு ஒரு திட்டத்தை நீ நியமி, பங்காள திட்டம் நியமி. இந்த டீ ஊழியத்துக்கு டீ ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொருக்காக நீ எழுதி வச்சு, அவங்க ஜெப குறிப்பில் எழுதி வச்சு நீ ஜெபம் பண்ணு. அதுவும் காலையில் பாஸ்டிங் கூட பண்ணு அப்படின்னாரு. அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ உங்களால் முடிஞ்ச காணிக்கை எவ்வளவோ உங்களால் முடியுமோ அந்த ஊழியத்தை தாங்குங்க. அதுக்கேற்ற பலனை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு 100 மடங்கு குறையாமல் கொடுப்பது உறுதி. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவர் இறங்குவாராக. ராகா லீகா லாபா ராபா. இந்த நிகழ்ச்சிக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் வாய்க்காமல் போட்டோம். அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சி பல ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஓ ராகா தீகா ராபா ஷேக்கா தீகா. இதை பார்க்குற கேட்குற ஒவ்வொருவரும் இருதையும் சமாதானம் அடையட்டும், சந்தோஷம் அடையட்டும். வியாதிகள், பலவீனங்கள், கட்டுகள் விழுகட்டும், தடைகள் நீங்கட்டும். ராகா தீகா லாபா ராபா. கண்ணித்திர ஆவி நீங்கி போவதாக இஸ்லாமத்தினால. ஆவியானவரே நன்றி நன்றி நன்றி. ஓ ராகா தீகா பாபா லாபா ராபா. எல்லா சோர்வுகள், மனச்சோர்வுகள், இதை பார்க்குறவங்களுக்கு மனச்சோர்வுகளுக்குன்னா மனச்சோர்வுகள் நீங்கி போவதாக. சோர்ந்து போனவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவமில்லாத சத்துவத்தை பெருகப்பனவர் செய்வீராக. அல்லேலூயா. ராகா தீகா லாராபா. காலில் புண் வந்து ஆறாமல் இருக்குது, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதை கர்த்தர் குணமாக்குறார். அல்லேலோ சுகரை கண்ட்ரோல் பண்ணி அதை சுகந்தருகிறார். அல்லேலூயா. ராகா தீகா ராகா சே. ஓ ராபா தீகே வியா தல லபா ரபா. டாக்டருடைய ரிப்போர்ட்டை கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. ரீகா தீக வியா அந்த லபரவா. மரபு அணுவில் இருக்கிற அந்த பிரச்சனையை கர்த்தர் நீக்கி போடுகிறார். இயேசு மரபணுவோடு உங்கள் பிள்ளைகளுடைய மரபணு இணைகிறது. தகப்பனே சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த தேவ செய்தி 100 மடங்கு பலன் கொடுக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை பிதாவே ஆமென். இந்த நாள்லையும் கூட செய்தியுடைய தலைப்பு, கர்த்தருடைய நாமம் பலத்த தொருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமொழிகள் 18:10. பாருங்க, கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டதா? ஒரு பலத்த தொருகம், பாதுகாப்பான ஒரு கோட்டை, அரண். துருகம்னா என்ன? கோட்டை, அரண். பலத்தது. உலகத்துடைய பலத்தை பாக்கிலும், பல இராணுவத்தின் பலத்தை பாக்கிலும், மனிதனால் உண்டாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களின் பலத்தை பாக்கிலும் அவருடைய நாமம் பலத்த தொருகம். ஏன்னா அது சிருஷ்டிகருடைய தொருகம். நம்மளெல்லாம் உண்டாக்கினவருடைய பலத்த தொருகம். அப்போ அதுக்குள்ளே ஓடி நீதிமான் சுகமாக இருப்பானா? அநீதிமான் கிடையாது, பாவிகள் கிடையாது. ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டவங்க யார்? விசுவாசிக்கிறவங்க தான் நீதிமான். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணினார். ரட்சிக்கப்பட்டவங்க தான் நீதிமான். இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க தான் நீதிமான் பனையை போல செழிப்பான். நீதிமானின் விருப்பம் கிடைக்கும் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 14:20 நம்ம 10:20 வாசிக்கிறோம். நீதிமான் விருப்பம் அவனுக்கு கிடைக்கும். நீதிமொழி 10:24 நினைக்கிறேன், கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. ஆகவே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, நீங்கள் நீதிமானா? அப்போ தான் நீங்கள் அவருடைய நாமத்துக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், நன்மைகள் உண்டாகும். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். உங்களை கர்த்தர் கீழாக்காம மேலாக்குவார், வாழாக்காமல் தலையாக்குவார். ஆனால் நீங்கள் நம்ம நீதிமானாக இருக்கணும். அப்போ தான் இந்த வாக்குத்தத்தம் பலிக்கும். கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்திருக்கணும். பலத்த தொருகம், யாராலும் அசைக்க முடியாது. அந்த அசைக்க முடியாத நாமத்தை தாவீது முன்பாக வைத்திருந்தாராம். கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், ஆகவே நான் என்ன செய்வதில்லை, அசைக்கப்படுவதில்லைங்கிறாரு. இப்போ யாத்திராமம் 15:3 கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தருடைய நாமம், அதாவது அந்த நாமமே கர்த்தர் தான். கர்த்தர்னா அவருடைய நாமம் தான். நாமம்னா பெயர் என்ற அர்த்தம்.
இயேசு என்றாலே என்ன என்ன பெயர்னா பாவங்களை மன்னிக்கிறவர் என்று அர்த்தம். அர்த்தம் அவர் பாவங்களை மன்னிக்கிற நாமத்தினால் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். எந்த மனிதனை பிரகாசிக்கிற ஒளியாக அவர் வெளிப்பட்டார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உபாகமம் 5:11 உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீண்ல வழங்காதே. பாருங்க, ஏன்னா இவர் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஏன்னா யாத்திராமம் 6:2-3 சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற நாமத்தில் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் தரிசனமானேன் என்று மோசையை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். சரிங்களா? சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற நாமம், ரட்சிப்பின் நாமம், சர்வ வல்லவருடைய நாமம், பலத்த துருவங்களுடைய ஒரு நாமம். ஆண்டவருக்கு பல ஆயிரக்கணக்கான பெயர்கள் உண்டு. நம்ம எதை சொல்லி பாட முடியும்? யெகோவா சாலோங்கிற நாமம், யெகோவா சம்மாங்கிற ஒரு நாமம், யெகோவா ரஃபா, யெகோவா ஈரே, யெகோவா சாலோம், இப்படி சொல்லிக்கொண்டே போலாங்க அவருடைய நாமத்தை. அப்படிப்பட்ட நாமத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம் என்பதை எந்த தீங்கு நம்மளை தொடாது. இரத்த கோட்டைக்குள்ளே நம்ம இருக்கிறோம். அவர் நாமத்துக்குள்ளே இல்லாதவர்களுக்கு எதுவும் சம்பவிக்கலாம். ஆனால் அவர் நாமத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சத்துரு வெள்ளம் போல தான் வருவான். ஆனால் ஆவியானவர் என்ன பண்ணுவாராம்? ஜெயக்கொடி ஏற்றுவாராம். அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். அப்படி நாமம் பலத்த தொருகும். அதை விட்டு நம்ம மட்டும் வெளியே போகாமல் இருக்கணும். ஐயோ கஷ்டம் வந்துடுச்சே, இல்லோ இந்த மாதிரி நடந்து போச்சே, அதனால் அவர் இன்றைக்கி நம்ம ஜெபிக்க வேண்டாம், இன்றைக்கி நம்ம பயில் படிக்கக்கூடாது, இன்றைக்கி அவரை துதிக்கக்கூடாது, இன்றைக்கி அவரை தேடக்கூடாதுன்னு நீங்கள் தவறான முடிவு போகக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே இருக்கும். ஏன்னா நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் எப்படி இருக்குமா? அது அநேகமாக தான் இருக்குமா, 1-2 கிடையாது, அநேகம்னா அநேகம்தான். ஆனால் அவ எல்லாவற்றிலும் யார் இருப்பா? கர்த்தர் இருப்பார். அதுதான் உண்மை. ஐயோ எனக்கு 6 வருஷம் ஆச்சு குழந்தை இல்லையே, 5 வருஷம் ஆச்சு குழந்தை இல்லையே, 10 வருஷம் ஆச்சு குழந்தை இல்லைன்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. நிச்சயம் உங்களுக்கு உற்பத்தி காலத்தில் ஒரு குமாரனை நீங்கள் அணைத்து கொண்டு இருப்பீங்க. கர்த்தர் செய்வார். ஏன்னா ஆணிலும் பெண்ணிலும் மலடு இருப்பதில்லேன்னு சொல்லியிருக்காரு யாத்திராமத்தில். மலடு கற்ப விழுகுவதில்லேன்னு இருக்கு, விழுகுவது இல்லையா? அப்போ ஏன்னா பள்ளிக்கு பெருகச் செய்கிற நாமம் அவருடைய நாமம். சரி, சர்வ வல்லமையுள்ள நாமம் அவருடைய நாமம். அடுத்து 2 நாளாமும் 7:14 சொல்லப்பட்டிருக்கிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அடுத்து நெற்றியில் அப்படி நாமம் தரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. பரிசுத்த நாமம். அது நெற்றியில் எப்படிப்பட்ட நாமம் தரிக்கிறாரான்னு? பரிசுத்த நாமம். பரிசுத்தத்துக்கு விரோதமாக அந்த உலகத்தில் எதுவும் இல்லையா? நெற்றியில் அவருடைய அடையாளம் இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடினே ஒருவரையும் காணோன்னு வருத்தப்படுறார் ஆண்டவர். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும் இருந்தால் நலமாக இருக்கும். அப்படி நாமும் தரிக்கப்பட்டவர்கள் அலையோடு எப்போதும் செபிக்க வேண்டும். அவர் நெற்றியில் தரிக்கப்படுகிற பரிசுத்த நாமம். 2வது சர்வ நாமம். சர்வ வல்லமையுள்ள நாமம்னா சர்வத்தை ஆளுகிறது. அவரால் தீர்க்க முடியாத எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் சர்வத்தையும் படைத்தவர். எல்லாருக்குள்ளேயும் அவருடைய ஜீவன் இருக்கு. அவருடைய ஆவியை அதாவது மண்ணினால் செஞ்சு ஒரு மனிதனை நம்முடைய ஆவியை நாசில் ஊதுனாராம். அவன் ஜீவாத்மானான். இப்போ எல்லா மனுஷருக்குள்ளேயும் அவருடைய ஆவி இருக்குது. ஆவி இல்லாத சரீரம் செத்தது, ஜீவன் இல்லாத சரீரம் செத்தது. அப்போ சர்வ வல்லமையுள்ளவர் நம்மோடு கூட இருக்கிறார். சாவை வென்றவர் நம்மோடு இருக்கிறார். அடுத்தபடியாக பார்க்குறோம், பரிசுத்த நாமம் நம்ம நெற்றியில் தரிக்கப்பட்டிருக்கான்னு பார்க்குறோம். அப்படிப்பட்டவங்க தாழ்த்தி பொல்லாத வழி விட்டு அவரை நோக்கி ஜெபிக்கும்போது தேசத்துக்கு சேமத்தை தருவார். தேசங்கிற இடத்துல உங்கள் பேரை போட்டுக்கோங்க, உங்களுக்கு சேமம் கிடைக்கும். எந்தெந்த வகையில் உங்களுக்கு சுகம் இல்லை, எந்தெந்த வகையில் உங்களுக்கு சுகவீனம், எந்தெந்த ஒருத்தர் சொன்னார் எனக்கு தொழில் சுகமே இல்லைம்மா, தொழில் சரியில்லை, சுகமில்லைன்னா சரியில்லைன்னு அர்த்தம், ஜோம் பண்ணுங்கம்மா அப்படிம்பார். இந்த தொழிலை கொடுத்து ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுங்க, உங்களை தாழ்த்துங்க. தொழிலை எப்படி நீங்கள் செய்கிறீங்கன்னு சிந்தித்து பாருங்கள். ஞானமாக செய்கிறீங்களா,
நியாயமாக செய்கிறீங்களா, அநியாயமாக செய்யலையா? கள்ளப்படம் இருக்கக்கூடாது, கள்ள தராசு இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். எடை எப்படி போடுறீங்க? தராசு ஒரு 5 கிராம் கூட போடுங்க, பிரச்சனை இல்லை. குறைச்சி போடக்கூடாது. கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. அதே ரொம்ப கொள்ளையடிக்கக்கூடாது ஜனங்களை, இல்லையா? ஒரு லிமிட்டு, ஒரு லிமிட்டு தான் நீங்கள் வருமானத்தை தேடணும். அதுவே உங்களுக்கு நிறைய ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஏழைகளை கொள்ளையடிக்காதேன்னு இருக்கு, பிறருடைய எல்லைக்குரிய மாற்றாதேன்னு இருக்கு. இதெல்லாம் நீங்கள் அவர் நாம தரிக்கப்பட்ட ஜனங்கள் கை கொள்ளும் போது தான் கர்த்தர் சேமத்தை தருவார், சேமத்தை தருவார். எல்லாமே இந்த வேத வசனங்கள் எல்லாமே நிபந்தனைக்குட்பட்டது, நிபந்தனைக்குட்பட்டது. அது தானாக நடக்காது. இப்போ நம்ம நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம், இல்லை ஒரு வாகனத்தில் போகிறோம், நம்ம எப்போவுமே வலது பக்கம்தான் போகணும், இல்லையா? இடது பக்கம் போகவே கூடாது. நடு சென்டரில் போகக்கூடாது, போகக்கூடாது. ஏன்னா ரூல்ஸு. அதே மாதிரி எவ்வளோ பெரிய மந்திரி வந்தாலும் யார் வந்தாலும் அந்த ஸ்டாப் பண்ணுற அந்த போலீஸு சிக்னலில் நின்று சொல்லும்போது நின்றுவாங்க பாருங்கள். இது ரூல்ஸு. நான் பாட்டு போவேன் மீறி போக முடியாது, அது சட்டம், சட்டம். அதுபோல் ஆண்டவர் நாமும் தரிக்கப்பட்டவங்க தங்களை தாழ்த்தி பொல்லாத வழியை விட்டு திரும்பி அவர் முகத்தை பார்க்கும்போது தான் அவர் சேமத்தை தருவாராம். சேமம் அப்படின்னா நான் எல்லா வயலும் நம்ம சேமமாக இருக்க வேண்டும். ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் எந்த குறையுமே இப்போ இல்லை, ஒரு காலத்தில் அவ்வளவு குறைவோடு ஆண்டவர்கிட்ட வந்தேன், தேவையோடு வந்தேன், இப்போ என் தேவை எல்லாத்தையும் ஆண்டவர் பூர்த்தி செஞ்சிட்டாரு. நான் டெய்லி செபிக்கிறேன், டெய்லி காலை மத்திய இரவு நான் செபிக்கிறேன், டெய்லி ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்று செய்கிறேன். அப்போ என் வாழ்க்கையில் என்ன செய்கிறேன், நான் அதை பார்க்குறேம்மா, நான் சேமத்தை பார்க்குறேன். என் குடும்பத்தில் இப்போ வியாதியே வரமாட்டேங்குது. இல்லைன்னா ஒரு பாட்டில் எழுதி வச்சுருப்பேன், இந்த பிள்ளை மருந்துன்னு ஒரு அலமாரில் இருக்கும், இன்னொரு பிள்ளை மருந்து இன்னொரு அலமாரில் இருக்கும். ஒரு அலமாரில் 5 தட்டோ 4 தட்டோ இருக்குது. ஒவ்வொரு எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கோம்னா 4 பேருக்கு 4 தட்டில் இதை மருந்துன்னு எழுதி வச்சுருப்போம். இப்போ மருந்து பாட்டிலே இல்லைம்மா, அந்த 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 அலமாரிக்குள்ள கர்த்தருடைய பாட்டு புக்கும் பைபிளும் தான்மா இருக்குது. அப்படின்னா எவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அப்படி நாமம் தரிக்கப்படும் போது, பரிசுத்த நாமம், வேண்டுதலை கேட்குற நாமம், ஆசீர்வதிக்கிற நாமம், குறைய நிறைவாக்குற ஒரு நாமம், கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு நாமம், நல்லா சுகமாய் தங்க பண்ணுகிற ஒரு நாமம், அதுக்குள்ளே ஓடி நம்ம சுகமாக இருக்கணுமா. இஸ்ரவேல் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் யாருமே இல்லையா. இது எவ்வளோ நல்லா இருக்கு அந்த வாக்குத்தான். இன்றைக்கி எத்தனை பலவீனம், எந்த ஆஸ்பத்திரி போனாலும் கூட்டமாக இருங்க, அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டியது இருக்குது. அங்கே வியாது இங்கே வியாது அப்படி இப்படின்னு போனோன்னு வர முடியாது. ப்ரேயருக்கு மட்டும் என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம். நாங்கள் இந்த 12 பேரை துதி ஆரணை வைப்போம். சில பேர் பாருங்கள் 6:30 முடியும், காலைல 6:30 ஆரம்பித்து மாலை 6:30. சில பேர் 5 மணிக்கெலாம் வந்து உட்காருவோம். எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எத்தனை மணிக்கு ஆரம்பித்தோம்? 6:30. அவங்களே சொல்லிக்கிடுவாங்க, நான் சாப்பாட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிடுவாங்க. பயம் தெரியுதுல்ல, ஆண்டவருக்கு பயப்படணும். என்ன ஒரு ரேஷன் கடையில் ஒரு 3000 கொடுக்குறாங்கன்னா பாருங்கள், எங்கள் ரேஷன் கடையில் காலையில் அதிகாலை உட்காந்துட்டாங்க, 3 மணி 4 மணிக்கெல்லாம் வரும். அவன் எல்லோரும் கொடுப்பாங்க. உண்மையிலே அந்த கார்டில் இருக்கிறவங்க அரிசி கார்டு எல்லாத்துக்கும் அவங்க கொடுக்கத்தான் போகிறாங்க. நம்ம பொறுத்து வாங்குறது ஏன்னா வாங்கிட்டு வந்து ஏதாவது செலவழிச்சிடணுமா. ஆனால் ப்ரேயருக்கு வரும்போது ஒரு ஒழுங்கு கிரயமாக வர்றோமா, எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறோம், சர்ச்சுக்குள்ளே எத்தனை மணிக்கு நீங்கள் நுழைகிறீங்க, கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பயம் இல்லாமல் போகுது. கர்த்தருடைய நாமம் பயப்படுகிற ஒரு நாமம். அடுத்து பயப்படும் போது தான் நீங்கள் செட்டைங்களை ஆரோக்கியமாக இருக்க முடியும், செட்டை கடியில். அப்போ எல்லாரும் பயப்படுகிற ஒரு நாமம், முதல் சர்வ வல்லமையான நாமம், 2வது அது பரிசுத்த நாமம், 3வது பயப்படுகிற ஒரு நாமம், 4வதாக இங்கே மேன்மை பாராட்டக்கூடிய நாமம். சங்கீதம் 20:7. சிலர் ரதங்களை குறித்து சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து பார்த்தீங்களா மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு நாமம், நம்மளை மேன்மைப்படுத்துகிற உயர்த்துகிற ஒரு நாமம். எத்தனை பேர் உயர்ந்ததை நான் பார்க்குறேன். நானே புறஜாதியிலேருந்து வந்ததுனால என் மூலம் நிறைய பேர் புறஜாதி தான் தொடப்படுவாங்க, ரசிக்கப்படுவாங்க. வர்றவங்களும் அப்படி தான் வருவாங்க. ஆனால் ஒன்றுமில்லாமல் வருவாங்கங்க. இன்றைக்கி மேன்மை பாராட்டுற மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு சகோதரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 பிள்ளைங்க, ஒரு பொண்ணு 3 பையங்க. ஆனால் அவங்களுக்கு காலையில் சாப்பாடே இருக்காதுங்க. ஓட்டு வீட்டில் குடியிருந்தாங்க. நாங்கள் போய் ஜோம் அது ஒழுகும் பார்த்துங்க. ஒரு காமிச்சாங்க, கோதுமை மாவை அரைச்சி வச்சுருக்காங்க, ரேஷன் கடை கோதுமை மாவை. நான் சொல்லி ஒரு 10-20 வருஷத்துக்கு முந்தி சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு, ஒழுகி. எனக்கே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆண்டவரே
ஏன்னா வேறு வாடகை அவங்களால கொடுக்க முடியல. அவங்க வீட்டுக்காரு பீடி கடையில் வேலை பார்த்தார், ரசிக்கப்படலை. ஆனால் அவங்க 4 பிள்ளைய காலைல எப்பவுமே சாப்பிட மாட்டாங்க. டீக்கு இருந்தால் போட்டு கொடுப்பாங்க, இல்லை போயிடுவாங்களாம். 2 வேளை சாப்பாடு தான், 2 வேளை சாப்பாடு, ரேஷன் கடை அரிசி. அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா மேன்மைப்படுத்துகிற நாமன்னு சொல்கிறதுக்காக நான் உங்களுக்கு அடையாளத்துக்கு உதாரணம் சொல்ல வரேன். பாருங்கள், ஆண்டவரே நீங்கள் உயர்த்து, சிறியவனை புழுதியில் இருந்தோம், எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து அவருடைய ராஜாக்கோடு பிரபுக்களோடு அமரப்படுகிற இந்த மகளை நீங்கள் உயர்த்துங்க ஆண்டவரே. 4 பிள்ளைகள் நீங்கள் உயர்த்தி ஆகணும் ஆண்டவரே. ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் இருக்காங்களே, எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் செய்வோம். இந்திய அரிசிக்கு பருப்பு கொஞ்சம் கொடுத்தோம். ஆனால் அப்புறம் கடைசியில் அவங்க கொடுக்க முடியாது, ஆண்டவர் வச்சுட்டாரு. அவர் ஆண்டவர் துதிக்க குடும்பம் அவரை தேட 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 சத்தியத்தில் கட்டப்பட இன்னைக்கு பிறகு 4 பேருமே 4 வீடு இல்லை, ஒவ்வொன்றும் 2 வீடு வாங்கிட்டாங்க. காரு, ஆளுக்கு ஒரு காரு. ஆண்டவர் இன்னைக்கு வசதி வாய்ப்பை, ஒரு காலத்தில் நான் காசு போட்டு சர்ச்சைக்கு கூட்டிகிட்டு போனேன் அவங்கள, பஸ்ஸுலேயோ ஆட்டோவிலையோ. ஆனால் இன்னைக்கு அவங்க காரில் வராங்க. இல்லைங்களா? கர்த்தர் அவர் உயர்த்துகிற அவரால் உயர்த்துகிற ஒரு நாமம், நம்ம உயர்த்துகிற நாமம், தாழ்மையை நோக்கி பார்த்து உயர்த்துகிற ஒரு நாமம், மேன்மைப்படுத்துகிற நாமம். அவரை மேன்மைப்படுத்தின அவர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். இதே போல் நான் ஒன்றை பார்த்துட்டு முடிச்சிடுவோம். ஆசீர்வதிக்கிற நாமம், எபிரேயர் 6:14, நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாக காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான்னு பார்க்குறோம். ஆசீர்வதிக்கிற நாமம். உங்களை எந்த வகையில் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர்? உங்கள் பிள்ளைகளை உங்களை வர்த்திக்க பண்ணுவார், உங்கள் தொழிலை வர்த்திக்க பண்ணுவார், ஊழியத்தை வர்த்திக்க பண்ணுவார், உங்கள் குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுவார், இல்லாத குறையெல்லாம் நீக்கி போடுவார், குறையெல்லாம் நிறைவாக்குற ஒரு நாமம். அந்த நாமத்துக்குள்ளே நீங்கள் மட்டும் தங்குங்க, உங்களுக்கு எந்த குறையுமே என்ன செய்யாது, வரவே வராது. நிறைவான பலனு உண்டு. கடைசியாக அற்புதங்களை செய்கிற ஒரு நாமம். நீங்கள் கேட்ட அற்புதத்தை கண்டிப்பாக அன்று செய்வார். தலையை ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நாவியான இறங்குவீராக, அபிஷேகம் இறங்கட்டு, வல்லமை இறங்கட்டும், உடைய பிரசனம் மூடட்டும், கத்துடைய கரம் தொடட்டும். ரீகா தக ராபா தீகலா ராபா ஓ ரபா சபா திகபா லபா ரபோ சந்தர லபா ரபோ. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. அடிக்கடி வியாதி, அடிக்கடி பலவீனம், நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் அப்பப்போ ஜலதோஷம் பிடிக்குது, அப்பப்போ ஆண்டவரே என்ன சாப்பிட்டாலும் லூஸ் மோஷன் ஆகுது. நோய் எதிர்ப்பு சக்தினால் கர்த்தர் நிரப்புவீராக. ஒரு அற்புதம் நடப்பதாக. என் குடும்பம் ரட்சிக்கப்படலையே, என் கணவர் ரட்சிக்கப்படலையே, என் பிள்ளை ரட்சிக்கப்படலையே, என் கணவர் என் மனைவி ரட்சிக்கப்படலையே, கூட பிறந்தவங்க ரட்சிக்கப்படலையேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு குடும்பமாய் தொழுது கொள்ளக்கூடிய கிருபை உண்டாவதாக. நான் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக. ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD, இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765 9095328172 மற்றும் 9443930850.